நம்ம வீடு கட்டணும்னு நினச்சா முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த எஸ்பிடி தான், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு. இது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இதில் என்ன இம்பார்ட்டன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது 1 மீட்டர் ஹோல்ஸ் போட்டுப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக வெர்டிக்கலாக அந்த ராட் அதில் அலைன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 150 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா என் வேல்யூ கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு 300 mm இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ளோஸ் செக் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 மீட்டர் இன்டர்வலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 300 mm ப்ளோஸை செக் பண்ணுவாங்க. ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னா 10 மீட்டர் வரைக்கும் செக் பண்ணலாம். அதை விட அதிகமாக போகுது, நம்ம ஒரு டீப் ஃபவுண்டேஷன் போகிறோம், பைல்லாம் போகிறோம் அப்படின்னா அதோட ஃபவுண்டேஷன் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி 30 மீட்டர் 40 மீட்டர் கூட செக் பண்ணுவாங்க. ஒரு 50 ப்ளோஸ்க்கு மேலே போகுது அப்படின்னும் போது இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது சாயிலோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசன் தான். ஸோ இதுலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டர்பர்க் லிமிட்டு, ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு, வாட்டர் கண்டென்ட்டு, ட்ரை டென்சிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி எஸ்பிசியை நமக்கு கொடுத்துருவாங்க, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து அந்த ஸ்பிளிட் பூன் சாம்பிளர்னு ஒன்று இருக்கும். அதை தான் சாம்பிள் எடுத்து செக் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டர் ட்ராப் அங்கேருந்து ட்ராப் பண்ணுவாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ. ஸோ 63.5 kg ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சாயிலுக்கு வந்துட்டு ஒரு 10லேருந்து 30 ப்ளோஸ் இருக்கும் 300 mmக்கு. சேம் டென்ஸான சாயிலாக இருந்தால் 30லேருந்து 50 ப்ளோஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி, சாயிலுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகலாம். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இப்படி ஃபாலோ பண்ணுங்கள்.